Hello, மைண்ட் பாடி கனெக்ஷன் டே 7 50 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். ஏன் தியானம் செய்யும்போது கடினமாக இருக்கிறது, ஏன் தியானம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கொடுக்கலான்னுக்காக அந்த வீடியோ. நம்ம பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு தேவைக்காக தான் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம், அப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. தேடல் வெளிப்புற தேடலாகவே போய்கிட்டுருக்கு. அந்த வெளிப்புற தேடலுக்கு நம்ம கிடைக்கிற வெகுமதி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வருவதாக இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் மெடிடேஷன் அப்படி கிடையாது. மெடிடேஷனுங்கிறது உள்முக தேடல். நமக்குள்ளே நம்ம தேடுறோம். நம்ம யார், நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேடல். இந்த தேடல் நம்முடையதா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புடையதும் கிடையாது, மனதோடையும் கிடையாது. இது ரெண்டுமே ஒரு கருவி தான். இந்த தேடல் ஒரு ஆத்மாவோட தேடல். நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கு. நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற தேடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பயணம், நீண்ட நெடுதூர பயணம். அந்த பயணத்தை நம்ம எப்படி நம்ம செலுத்துகிறோங்கிறது அவரவர் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஏன் கடினம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எதுவும் எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கல. ஏதாவது செஞ்சால் ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணம் தான் நம்முடைய தடை, அதுதான் நம்முடைய கடினம். அந்த கடினத்தை நம்ம சரி செய்துக்கணும். மெடிடேஷன் செய்வது எதுக்காக செய்கிறோன்னா, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் செய்தால் அது நிகழும். அது ஒரு மேஜிக். அதை நம்ம செய்ய முடியாது, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா செய்யும். அதை நம்ம உணர முடியும். அதை யாரும் கற்பிக்கலாம், பட் ஆனால் அதை உணர்தல் என்பது அவரவருடைய கையில் மட்டும்தான் உள்ளது. புரியுதுங்களா? ஸோ நான் உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் தான் கற்றுக்கவே முடியும். நான் மட்டும் இல்லை, யாரும் கற்றுக் கொடுத்தாலும் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ கர்மயோகி என்று கூறுவாங்கள்ல, அது இதுதான், வேறு எதுவும் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் நமக்குள்ளேயும் அந்த ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணியிருப்பேன். நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிடேஷன் செய்வதன் என்பது என்றால் ஒன்றும் பெரிதாக ஒன்றும் இல்லை. கண்களை மூடிக்கொண்டு நமக்குள் செல்கின்ற மூச்சுக்காற்றை கவனிக்க வேண்டும். மூச்சுக்காற்றை கவனிக்க முயற்சி செய்யும்போது பல தடைகள் ஏற்படலாம். தடைகள் என்று நான் இங்கே சொல்வதுன்னா, நம்ம எண்ணங்களையும் நம்முடைய உணர்வுகளை தான். அது தடையாக பார்க்காம அது உள்ளுக்குள்ளே வர எண்ணங்களும் உணர்வுகளும் இயல்பானதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நமக்குள்ளே நடக்கிற மெடிடேஷனும் புரிஞ்சுக்க முடியும். சில நேரங்கள் எந்த எண்ணமும் வராது, எந்த ஒரு உணர்வும் ஏற்படாது. உடனே பயப்பட தேவையில்லை. அதுவும் இயல்பான ஒன்று தான். ஸோ உள்ளே போகிற மூச்சு காற்றையும் வெளில வர மூச்சு காற்றையும் மட்டும் கவனிச்சுட்டே இருங்க. ஸோ அதுதான் மெடிடேஷனுடைய ஒரு பேஸான ஒன்று தான். மூச்சுக்காற்றுனா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. மூச்சுக்காற்று என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்குள்ளே நம்முடைய கடவுள், நமக்குள்ளே இருக்கிற சோலை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் என்பது அர்த்தம். மூச்சுக்காற்று என்பது நம்முடைய கடவுள் என்று நீங்கள் பாவித்துக்கலாம். சரிங்களா? ஸோ மெடிடேஷன் செய்யுங்க. கண்களை மூடிட்டு நான் சொன்னது தான், மூச்சுக்காற்று உள்ளே போகிற வெளில வருதையும் கொண்டு கவனிச்சிட்ருங்க. வேறு எதுவும் இல்லை. அது இயல்பாக நடக்கிறது தான். ஓகேங்களா? இயல்பாக நடக்கிறத கவனிங்க, வேறு எதுவும் இல்லை. நன்றி.